கொட்டி ஆடுறது நவருமா அம்மா நவருமா நவருதானே ஏன்னா அப்படியே போ அந்தானே போ அந்தானே போ இது எடுங்க ஸ்டாண்ட் எடுங்க வாரம் கட்டு வாழைப்பழத்தை தங்கச்சிக்கு என்ன ஆகிவிட்டது கேட்டாய். சாபத்தால பெருமானுடைய சிரசக்கில்லை அந்த கபாலமாகப்பட்ட ஒரு கரத்திலே இருந்ததல்லவா. உலகமெல்லாம் படியல கதை உலகமெல்லாம் படியல கதை
அப்படியே கொஞ்சம் நவருங்கண்ணா. அதாவது பிரம்மா கபால கையில ஏந்த உடனே பிரம்மா கபால மாட்டது கையில ஏந்த உடனே அங்காளியாக மாறி அதர் ரூபத்தோட அண்டத்துக்கு பூமிக்கும் போய் கொண்டே வளர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த அங்காளம்மா வளர வளர இந்த அம்மா மேல போயிட்டே இருக்கிறா, அடக்கவே முடியல. அதோட ராட்சசான உடனே இவள் அடக்குன்னு சொல்லி ஆதிசேஷனாகப்பட்ட பகவானாகிய நாராயண பாம்ப விடுறாரு. மது கல்லுங்கிற மதுவை கொண்டு வந்து கொடுக்கிறாரு. கல்லு சாராயத்தை கலந்து கொண்டு இவளை படுக்க வைக்கணும்னு சொல்லி இந்த அம்மாளுக்கு ஊத்துன உடனே இவ வளர 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 தவிர அம்மால மல்லாத்த முடியல. அப்போது ஆதிசேஷன் பாம்பு பெரியாகிட்டு இருக்கிற பாம்பு பகவானுடைய ஆதிசேஷன், அம்மா இருக்கிற பாம்பு பகவானுடைய ஆதிசேஷன். முட்ட உடனே பாம்பு வளைய வளைய இந்த அம்மா நெளிய ஆரம்பிச்சா. அப்பொழுது இந்த அங்காளம் நடக்கப்பட்டது. இந்த நாட்டில் உள்ள அண்ணா மக்கள் எல்லாம் கோயில கூற போடுறது சொல்றீங்களா? கோயில கூற போடுறது மாமா சாப்பிட்டு எடுத்துருவா, மாலை எடுத்துருவா, வேலை எடுத்துருவா, வேலைங்க வேலை எடுத்துருவா. ஒரு 1/4 மணி நேரம் குறுக்க சத்தமே போடாதீங்க. சாமி சுத்தி போற எதனால பெரிய வந்து தெரிஞ்சுக்கோங்க. எந்திரிச்சு வாங்க, இப்படி வாங்க, எந்திரிச்சு எடுத்துட்டு வந்து பாருங்க. உட்காருங்கம்மா, உட்காருங்க. நாடகம் நிறுத்தி 2 மணி நேரம் உட்காருங்க. அல்ல கூற போட இது சாமி பெரியமானோட கேளுங்க சபையார்களே. இப்படியாக எல்லாருமே ஊனுங்க. மஞ்சள் குங்குமம் எடுத்துவாங்க. போயிட்டு இருக்குது. இந்த அம்மாவால அடக்கவே முடியல. ஆதிசேஷனை விட்டு மதுரை கல்ல கொடுத்து சரி அம்மால மல்லாத்தி போட்டாரு. ஏன் மல்லாத்தி போட்டாரு தெரியுமா? ஒரு யோஜனை என்பது 10 மைல். ஒரு யோஜனை என்பது 10 மைல். இவ அத வாகுண்ட காவல்காரி எவளுக்குமே அடங்க மாட்டா. அண்டமே இவ கையில. அதனால இவள விட்டு வச்சோம்னா எட்டி பாக்குற இடம் பூரா குட்டிச்சவரு. எட்டி பாக்குற இடம்னா குட்டிச்சவரு 10 மைலுக்கு சுடுகாடா போடும். அதனால தான் ஆகாயத்தை பார்த்துட்டு ஆகாயத்துல யாராவது இருக்கிறாங்களா? யாரும் ஒருவரும் இல்லை.
யாரும் கிடையாது. அதனால ஆகாயத்தை பார்த்து போட்டோம்னா மாநில மக்களுக்கு ஆபத்து கிடையாது அப்படின்னு மல்லாத்தி போட்டாங்க. மல்லாத்தி போட்டு மார்விலங்கு மடி விலங்கு மாட்டா பெருவிலங்கு தோல் விலங்கு தொட விலங்கு தோண்டா பெருவிலங்கு இந்த அம்மால விலங்கு போட்டு அடிச்சாங்க. இந்த அம்மாளுக்கு போட்ட விலங்கு தான் தாய் குளம் பூரா வளையல் ஆபரணம் தோடு தொங்கட்டான் இத போட்டுக்கிறீங்களா? இதெல்லாம் உங்களுக்கு அழகுக்காக போட்டல. ஒரு ஆம்பளுக்கு கட்டுப்பட்டு போட்ட உங்களுக்கு தடையும் நல்லா தெரிஞ்சுக்க. அகம் பிடிச்சவ கையில அதிகமா வளையல் நிக்காது. ஆமா, நீ எப்படி வேணாலும் பாத்துக்க. மதம் பிடிச்சவ கை வளையல அதிகமா நிக்காது. ஆமா, நீங்களாம் அழகு நம்ம தாய்க்குள்ள போட்டுருக்கிறோம். இதெல்லாம் உங்களுக்கு அழகுங்கிறது இப்ப நீங்களா உருவாக்கிக்கிடுது. ஆனா ஆணுக்கு பெண் சமமா இருக்கணும். இந்த அம்மாளுக்கு போட்ட விலங்கு தான் நீங்க எல்லாம் ஆபரணமா போட்டுருக்கீங்க. மார் விலங்கு மடி விலங்கு மாட்டா பெரு விலங்கு தோல் விலங்கு தோண்ட தொட விலங்கு போட்டு இந்த அம்மால படுத்துக்கு வச்ச உடனே ஏ அண்ணா நாராயணா கண்ணா கோவிந்தா கோபாலா 33 கோடி தேவரும் மேல இருக்கிறீங்க. மூலாவதுல கொண்டு வந்து என்ன போட்டுட்டியே இது நியாயமாடா கண்ணான்னு கேட்ட போது அம்மா தங்கா கிரேதா துவாபர கலியுகம் சொல்லக்கூடிய துவாபர யுகம் வரலாம். நீதி நியாயம் நேர்மையை நினைச்சிருந்தது. பிறக்க போறது கலிபுருஷம் பிறப்பான். கண்டது கண்டவாக நடக்கும். அத ஒரு மாசத்துல வளர்த்துருந்து வெளிவர புள்ள செல் எடுத்துட்டு புரியுதா? கலியுகம் பிறந்ததுன்னா எல்லாமே வினோதமா தான் நடக்கும். 80 பங்கு அயோக்கியதனம் தான் நடக்கும். திருடு மொல்ல மாதிரி முடிச்சாக்கி குட்டிச்சோறு எல்லாமே நடக்கும். 20 பங்கு மக்கள் இருக்கிறாங்க பத்தியா? நம்ம நாடி ஒரு பக்தர்களுக்கு கலியுகத்திலே கண்கண்ட தெய்வமாக அமர வேண்டாம். எப்படி அமர வேண்டாம்? துஷ்ட தேவதையே அமர வேண்டாம். புரியுதா? துஷ்டருக்கு திஷ்ட பரிபாலன். துஷ்டர் மலையனூர் எல்லையில வல்லாந்த பாவனையா பதிவு போட்டது மலையனூர் எல்லையில தான் நம்மள போட்டாங்க. மலையிலிருந்து போட்ட உடனே அண்ணா கண்ணா கோவிந்தா கோபாலா பூமியில எண்ணெய் போட்டு நீங்களும் மேல இருக்கீங்களே எனக்கு துணை வேணும். என் புருஷன் என் கூட இருக்கணும். என் புருஷன் என் கூட இருக்க வேண்டும். என் கூட இருக்கணும் அப்படின்னு கேட்ட போது ஆண்டவன் உனதுநாதன் தாண்டவர் ராயனாக பெரிய கோயிலுக்கு போனீங்கன்னா நம்ம இடது பக்கம் மூலையில மீசை முறுக்கிட்டு சிங்கக்குட்டி மாதிரி உட்கார்ந்திருப்பார். அவர் தான் தாண்டவராயன். தாண்டவராயன் என்று சொல்லக்கூடிய சிவபெருமான். ஆண்டவன் உனதுநாதன் தாண்டவர் ராயனாக அமருவார். அண்ணா கண்ணா என் புருஷன் என் கூட வந்துட்டான். என் புள்ள எனக்கு கூட வரணுமே. பாலன் கந்த வேலன் பாவாட ராயனாக. யாரு பாவாட ராயன்? பாவாடைக்குள்ள இருந்து பாவாடையம் பொறுக்கிறாங்களா ஆடுறாங்க. எந்த பாவாடைக்குள்ள இருந்து வருது? பாலன் கந்தவேலன் பாவாடராயனாக. பாவாடராயன் முருகப்பெருமான் வேற யாரும் கிடையாது. கொண்டுட்டு வந்து முற்கோட்டை வாசல்ல காவலா வைக்கிறாங்க. மைந்தராகப்பட்ட வீரபத்திரனை காவலாக வைக்கிறாங்க. வைத்த உடனே 33 கோடி தேவர் என்ன ரிஷிமார்கள் கிரண கம்பரி சித்தி வித்தியார்கள் அத்தத்திக்கு பலர் கம்பர் கௌசிகர் கலக்கோட்டு முடிவார். எல்லாரும் என் பக்கத்துல இருக்கணும். இல்லைன்னா அங்க இருக்க முடியாது அப்படின்னு சொன்ன போது இந்த கோயிலை சுத்தி இருக்கிற சாமி பூரா தான். பெரிய கோயில போய் நீ சாமி கும்பிட்டு எல்லா சாமி சுத்தி வந்தினா 33 கோடி தேவர் நீ கும்பிட்ட மாதிரி. அப்படி இந்த அம்மால போட்ட உடனே பார்த்தாங்க இந்த அம்மா. இப்ப கபாலத்துக்கு பிரம்ம கபாலம் எப்படி இருந்தனா பாத்தியா? ஏன் அண்ணா கண்ணா வாக்கொண்ட காவு எனக்கு கபாலம் அடங்கலடா அப்படின்னு சொன்ன போது அம்மா நீ பயப்பட வேண்டாம். கிரேதா யுகத்திலே ராவணன் கோதா கிரேதா யுகத்திலே இரணியன் இரணியாக்கியதுன்னு கொல்லுவேன். புரியுதா? கிரேதா யுகத்திலே இரணியன் இரணியாக்கியதுன்னு கொல்லுவேன். நான் இரணியன் இரணியாக்கியதுன்னு கொன்னு அப்ப இருக்கிற ஆனப்பட சேனை எல்லாம் கொண்டு வந்து பிரம்ம கபாலத்துக்கு நான் காவு கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன போது ஒரு யுகத்தையே அழைச்சி நம்ம பிரம்ம கபாலத்துக்கு கால்பாகம் தான் வந்தது. மீதி முக்கால் பாகம் எப்படா வரும்? திரேதா நீங்களாக திரேதா யுகத்திலே நான் ராமராக பிறப்பேன். ராவண கும்பகர்ணங்களை மடிப்பேன். அங்க இருக்கக்கூடிய ஆனப்படை சேனை எல்லாம் ரத்தத்தை கொண்டு வந்து உனக்கு உதிரக்காவா கொடுப்பேன் அப்படி என்று சொன்ன போது அரபாகமா நம்புது. மீதி அரப்பாக எப்படா நம்பும்? துவாபர யுகத்திலே பாண்டவருக்கு கௌரவருக்கு விகட ஏற்பட்டு 10, 8, 18 நாள் யுத்தத்தை ஏற்படுத்தி குருச்சேத்திர பூமியில வீரமாங்காலியா இருந்து அங்க இருக்கக்கூடிய உதிரப்படையெல்லாம் கொண்டுட்டு வந்து பிரம்ம கபாலத்துக்கு கொடுப்பேன். நம்பும். மீதி முழுப்பாக எப்படா நம்பும்? கலி யுகத்திலே உன்னை கண்கண்ட தெய்வமாக பங்காளி வகடக்கெல்லாம் சேர்ந்து ஒன்றுபட்டு வந்து உனக்கு ஆடு கோழி பண்ணி முப்பூசை கொடுக்கிறார்களே அந்த காவை எடுத்துக்கிட்டு நீ பக்குவமா இருந்து பாலர்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு யுகத்தையே அழிக்கிற பிரம்ம கபாலத்துக்கே ரத்தம் பத்தல. நீ குடுக்கிற ஆடு கோழியா பெரிய பத்தாது. எதுக்காக சொல்றதுன்னா மனுஷனுக்கு மனசாட்சி மற்றதுக்குள்ள தெய்வம் தான் சாட்சி. நீ என் பங்காளி நான் உன் பங்காளினா என் பணத்தையும் உன் பணத்தையும் கோயிலுக்கு அந்தாண்ட காட்டிக்கணும். ஆமா, கோயில் விசேஷம் வந்துட்டா உன் பணம் உன் காசு உன் பெருமை எல்லாம் விட்டுட்டு சாமிக்காக ஒரு படி இறங்கி செய்யலாம். ஆமா,
ஒரு யுகத்தளிச்சு இந்த ரத்தமே இந்த அம்மாளுக்கு பத்துல. நீங்க ஒரு 50 வீட்டு வாக்கு பங்காளியா வந்து செய்ய போற, அதுல 10 பேர் கழிஞ்சு விட்டு போனா ஏத்துக்கோடா. அதுக்கு தான் எந்த இருந்தாலும் நிற பூச்சி ஆயாளை கொண்டு வந்து கொடுக்கணும். அப்படி என்று சொன்ன உடனே ஏன்னா கண்ணா கோவிந்தா எனக்கு இதெல்லாம் கொடுத்து விட்ட, ஒரு யாஜனை பத்திரமைன்னு சொல்லி படுக்க வச்சு விட்ட, நான் எனக்கு நீ துணையா இருக்கணும். நீ துணையா இருக்கணும். நீ மலையனூர் எல்லையில நீ இருக்கிறம்மா. திருப்பதியிலே திருவேங்கட பெருமாளாக சீனிவாச பெருளாக அமர்ந்து உனக்கு நான் காட்சி கொடுப்பேன். உன்னை நாடி ஒரு பக்தர்கள் என்னையும் நாடி வருவாங்க அப்படின்னு சொன்ன போது கண்ணனாகப்பட்டவர் திருப்பதி திருவேங்கடத்தில் சீனிவாச பெருமாளாக கலியுகத்தில் அமர்றாரு. என் புருஷன் எங்க இருப்பாரு? திருவண்ணாமலையில அண்ணாமலையாராக அமருவாரு. ஏமாவன் எங்க இருப்பான்? முருகனாகப்பட்டவர் பழனியில சுப்பிரமணிய கடவுளாக அமர்ந்திருப்பான். இவங்க எல்லாம் கலியுகத்துல கண்கட தெய்வமா பார்க்க வந்தவங்க. அதனாலதான் திருப்பதி எல்லாம் போயிட்டு வந்தா நம்ம கஷ்டம்லாம் தீரங்கிற காரணம். சரி, எனக்கு இதை கொடுத்துட்ட, முத பூஜை உனக்கா இருக்கணும், ரெண்டாவதுதான் எனக்கு பூஜையா இருக்கணும் அப்படின்னு சொன்ன போது அம்மா பொங்கல் எல்லாம் உனக்கு அம்மா, புகழ் எல்லாம் எனக்கு அம்மா. பொங்கல் எல்லாம் உனக்கம்மா, புகழெல்லாம் எனக்கம்மா. எங்கம்மா போற? மாரியாகி பொங்க வைக்க. எங்கம்மா போற? காலேகி பொங்க வைக்க. எங்கம்மா போற? பெரியகி பொங்க வைக்க. எல்லாம் பொங்க வைக்க போற சாமி பேரை சொல்றான். ஆனா கடைசியா எதுக்காக கோயிந்தா போடுறோம்? என்ன காலேஜ் தேரியில மாயா தேரியில ஐயனார் தேரியில எந்த தேரியில் இழுத்தாலும் நாம என்ன போடுறோம்? கோயிந்தா கோயிந்தா. உன்னை நாடி ஒரு பக்தர் எல்லாம் கோயிந்தா போட்டா புகழோடு அண்ணன் வந்துட்டேன், அவங்க கொடுக்கிற பூஜை பொங்கல் நீ ஏத்துக்கு. அதுதான் பொங்கல் எல்லாம் உனக்கம்மா, புகழ் எல்லாம் எனக்கம்மா. எந்த தேரு திருவிழா போட்டாலும் கோயிந்தா போடுற காரணம் அதுதான். சரி, என்ன எனக்கு இந்த பூஜை எல்லாம் ஏத்துக்கிட்டேன். எல்லாம் இருந்தாலும் சுத்தி அமர்ந்து இருக்கிறாங்க, என் கூட துணையா இருக்கணும். கலியுகத்தில் துஷ்டர்கள் நீ என்ன செய்யணும்? காத்து கருப்பு பில்லி சூனி எட்டு ஏவல் ஓமல் கந்திச்சு எல்லாத்துக்கும் கூட இருந்து காப்பாற்றணும். கூட இருந்து காப்பாற்றணும். அப்படி துஷ்ட தேவதையாக அமர்த்தி வச்சுட்டாங்க. இந்த அங்காள பரமேஸ்வரிய அமர்த்தி வைத்த உடனே எல்லாரும் பெரியக்கு கெடா விட்டுருக்கிறேன், பண்ணி விட்டுருக்கிறோம். பொம்பளை சாமி எல்லா சாமியுமே பால் பூஜை கடித்தான். சக்கரை பொங்கல் வச்சு முதல்ல வாயை கட்டிக்கிட்டு தான் பெரியக்கு படைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மொட்டை அடிக்கிறது, இதுக்கு கெடா வெட்டுறது பூரா வெளியே வந்து வெட்டுவாங்க. இந்த பெரியாயாகட்டும் செல்லியாகட்டும் காளியாகட்டும் தேனியாகட்டும் பொன்னியாகட்டும் எந்த அசுர சக்தியா இருந்தாலும் அவங்க சாப்பிடுறது கூட பால் பூஜை தான், பொங்கல் பூஜை தான். ஆனா முன்னுடையானா இருக்கிறாங்க பத்தியா முன்கோட்டை காவல்ல, அவங்களுக்கு தான் நம்ம கொடுக்கிற ஆடு கோழி பண்ணி எல்லாம். அப்படி இருக்க இந்த அம்மனுக்காக 30 திருவிழாவை செய்து ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. இந்த துஷ்ட தேவதையாகப்பட்டது சேலம் ஜங்ஷன் அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த அங்காள பரமேஸ்வரி ஆலயத்திலே இப்பொழுது பதிவு கொண்டு இருக்கிறார். இந்த அம்மாளாகப்பட்டது உங்கள் உள்ள கையில் உள்ள காணிக்கு 5 10 கொண்டு முடியல போட்டுட்டு, அதே மாதிரி இப்ப சொல்றோம், இப்ப வந்து 10 ரூபா செல்ல மாட்டேங்குது. ஆமா, உங்க கையில இருந்து ஒரு 100 200 ஒரு 500 கொண்டு வந்து போடுங்க. அப்படியே உங்கள்கிட்ட இல்லைன்னா உங்க காதல் முகூர்த்த கழட்டி கொண்டு வந்து என்கிட்ட கொடுங்க. உங்க ஊர் பேங்க்ல வச்சுட்டு நான் ஒரு ரசீது உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். நீங்க போய் மூட்டினா மூட்டுங்க, அப்புறம் கோயிந்தா போட்டுப்பாங்க. உங்க கையில இருந்து 5 10 பெரிய கோயில் நீங்க போட்டுட்டு எல்லாம் சுத்தி வந்து கும்பிட்டு போங்க. நடக்கும் போது இந்த அம்மா உள்ள போன இதுக்கெல்லாம் காரணமா ஒருத்தர் தான் பாரு, ஒரு தாடி வச்சுட்டு கொண்டக்காரன் வந்தானே, அவனை வதம் பண்ற கதை இதுக்கு மேல நடைபெறும். அதனால பெரிய அங்காள பரமேஸ்வரிய குலதெய்வத்தை வந்து கும்பிட்டு கையில் உள்ள காணிக்கை போட்டுட்டு இருப்பாங்க. பாதத்தை தொட்டு வணங்கினால் உங்களுக்கு பாவம் தொலையும், காலை தொட்டால் கர்மம் தொலையும். எல்லாரும் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். அம்மா பெரியாண்டிச்சனுடைய பாதத்தை தொட்டு வணங்குங்கள். உட்காருங்க உட்காருங்க இருக்குது.
கேமரா